நாச்சியால் சுகந்தி, ஒரு நிறைய விவகாரம் இருக்குது. தொடர்ந்து பேசுகிறோம், நீங்களும் தொடர்ந்து பார்க்குறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க. சசிகலா அம்மாவுடைய அறிக்கையில் இன்றைக்கு வெளிநாட்டில் போய் எஃப்டிஐயை கொண்டு வந்து வேலைவாய்ப்பு ஐயா கொண்டு வரேன்னு ஐயா சொல்கிறார் ஸ்டாலின். அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா தமிழ்நாட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கிட்டத்தட்ட 50,000 பணிகள் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு ஆரை கொண்டு வந்து சரியாக பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது, பகல் கொள்ளை. அரசு ஒரு எமர்ஜென்சி போன்று அறிவிக்கப்படாத ஒரு உத்தரவை செய்திருக்கிறது. ஹெல்மெட்டு போட்டு போனால் 1000, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போடாட்டம் 1000 ரூபா சேர்த்து வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம். அதையும் அவங்க சுற்றி காட்டுறாங்க. டெல்டாவில் கிட்டத்தட்ட நம்ம பேசணும், தஞ்சாவூர், நாகை, இந்த பகுதிகள் எல்லா இடத்திலும், கடைமடை பகுதியிலும் கூட விளைச்சலை பண்ணுறதுக்கு அரசு சரியான கொள்முதல் நிலையங்களை திறக்கலை. இப்படி தொடர்ந்து 3 ஆண்டுகள் கார் ரேஸ் பாருங்கள், நடக்காத நிலையில் ஒதுக்கிய பணம் கஜானாவுக்கு திரும்பி வருமா அப்படிங்கிற கேட்குறாங்க. எல்லா இடத்திலும் ஊழல்களும், லஞ்சமும், அதிகார மட்டுப்படுத்தலும், மோசமான டிசபிலிட்டி. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் எது வேணாலும் பேசலாம், எல்லாத்தையும் பேச முடியாது. இந்த அரசினுடைய செயல்பாட்டில் விடியலை தராத விளம்பர அரசு எப்போ பேச முடியும்? திமுக அரசாங்கத்தோட இந்த 33 ஆட்சியை நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு இன்கேபபிள், இன்எபிலிட்டி இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக தான் இதை பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ இந்த அரசாங்க வேலை டிஎன்பிசியில் 50,000 வேலைகள் இல்லை, அதற்கு மேலுமே இருக்கின்றது. இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜாக்டோ ஜியோவில் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தினார்கள் மாவட்டம் தோறும். ஆமாம் ஆமாம். மாவட்டம் தோறும் நடத்தும் போது என்ன, அவர்களுடைய மிக முக்கிய ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சு அவங்க போராடுறாங்க. அதில் அவங்க சொல்கிறதுல மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் அளவுக்கு அதிகமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு ஊழியர் ஒரு 3 ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை 4 ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையை இருக்குது. ஏன்னா இவங்க புதுசாக யாரையுமே ரெக்ரூட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது. அப்புறம் 2வது, இவர்கள் எல்லா வேலையுமே கான்ட்ராக்டில் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது. கான்ட்ராக்டில் கொடுக்கறது அப்படிங்கிறது யாருக்குமே உங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், நாங்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம்னு சொல்லி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, போராட்டம் நடந்த போது இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள், நாங்கள் ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற மறுத்து விட்டார்கள். இது ஒரு பக்கம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் இவங்க கால்ஃபார் பண்ண எக்ஸாமை கூட கண்டக்ட் பண்ண தெரியாமல் பண்ணின ஒரு அரசாங்கம்னா அது ஸ்டாலின் அரசாங்கம் தான். டிஎன்பிசியில் கொஸ்டின் பேப்பர் மாறி போச்சு, லேட்டாக வந்தது, அது ஒரு பக்கம். அதனால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2வது, அதில் மிகப்பெரிய ஊழல் என்ன அப்படின்னீங்கன்னா, காரைக்குடியை சேர்ந்த ஒரே ஒரு நிறுவனத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸு அப்படிங்கிற மாதிரி. அது கடைசியில் பார்த்தா கொஸ்டின் பேப்பரை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனை இன்ன வரைக்குமே அதை ரெக்டிஃபை பண்ணலை இந்த அரசாங்கம். அது நீங்கள் மறுதேர்வு நடத்தியிருக்கணும், அது இன்ன வரைக்குமே அது நடத்தலை. அந்த விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் ஆகிவிட்டுச்சு. இன்ன வரைக்குமே இதில் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட எல்லா துறையுமே ஆல்மோஸ்ட் ஆவின்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கரப்டட், எல்லாமே பாழா போச்சு. அப்படின்னாலும் இந்த இளைஞர்களோட வாழ்க்கை, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களை அவர் முதலீடு செய்கிறார். அவருடைய கனவு திட்டம், அந்த கனவு திட்டத்தை இவங்க கலைத்து விட்டார்கள்ங்கிறத விட அதை நீ கனவே காணாதேன்னு சொல்லிட்டு கண்ணை குத்தி விட்டாங்க. அதுதான் உண்மை. கனவு நீ காணாதேன்னு. ஏன்னா நீங்கள் அந்த ஊழல் நடைபெற்றதுக்கு பிறகு இன்ன வரைக்குமே அதை சரி பண்ணலை, அதுக்கு மறுதேர்வு எழுத வைக்கல அப்படின்னா நீங்கள் அப்போ நான் அது எப்படி நான் இங்கே நான் டிஎன்பிசிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய அந்த டிஎன்பிசி ப்ராப்ளத்தை நம்ம யாருமே பெரிய அளவுக்கு அது பேசலை அப்படிங்கிறதும், அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இதை போய் நம்ம எங்கே போய் வெளியே சொல்கிறது, யார்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கள் பலர் கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு விரக்தியான மனநிலைமைக்கு போயிட்டாங்க. 2வது பிரச்சனையாக நீங்கள் சொன்னது இந்த கார் ரேஸ். அந்த கார் ரேஸ்க்கு நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தை பார்த்து இதை நீங்கள் நடத்தி தான் ஆகணுமாங்கிற அளவுக்கெல்லாம் மிக கடுமையான கேள்விகளை கேட்டாங்க. பொதுப்பணத்திலிருந்து 242 கோடி. இதனால் அரசாங்கத்துக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் கேட்டபோதும் இவர்கள் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாகத்தான் அதை இடம் மாற்றினாங்க, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மக்கள் இங்கே உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறதுக்கு காசு இல்லை, இந்த கான்ட்ராக்ட் லேபராக நீங்கள் எடுத்த நர்ஸுகளுக்கு சம்பளம் கொடுக்குறக்கு அவங்க பெரிய போராட்டம் பண்ணுனா, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பெரிய போராட்டம் பண்ணால் நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளத்தை 12,000 ரூபாய் வெறும் 2,000 ரூபாய் ஏற்றுறீங்க. ஆனால் யாருக்கும் பயன் தராத, யாரோ ஒருவருக்கு பயன் தரக்கூடிய
விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது அந்த விளையாட்டு இல்லது அதனால் வருகின்ற லாபம் அப்படின்றதுனால சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு கார் ரேஸ் அப்படிங்கிறத எதுக்கு அறிவிக்கிறீங்க அப்படின்னு இந்த அரசாங்கத்தோட எந்த ஒரு திட்டங்களுமே நேரடியாக, அதில் மிக முக்கியமாக நீங்கள் விவசாயிகள் இன்றைக்கி வந்து மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விடும் போது முதல்வர் ஸ்பெயின்லேருந்து சொல்கிறாரு, தண்ணியை பார்த்து நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகளாக முதல் முறை வந்து பை நேச்சர் இயற்கையோட கருணையினால் டேமில் தண்ணி இருந்தது திறந்து விட்டார்கள். இப்போ போன வருஷமும் இந்த வருஷமும் நீங்கள் சரியாக திறந்து விடாத காரணத்தினால என்னாச்சு அப்படின்னீங்கன்னா, குறுவை பயிரும் சரி சம்பா பயிரும் சரி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிர்கள் விளைவிக்கப்படாத காரணத்தினால உங்களுக்கு அரிசியோட விலை 70 ரூபாய். இன்னும் 2 மாதங்களில் அது 12 ரூபாய் வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற விலையை விட 12 ரூபாய் வரைக்கும் அது உயர்வதற்கான வாய்ப்புகள் உருவாயிட்டு. இன்னைக்கு முதல் தரம் 68க்கு குறைக்கல. இனி 68லேருந்து நீங்கள் வந்து அந்த 68 அப்படிங்கிறது இன்னும் 80 ரூபா. ஒரு கிலோ அரிசியை வந்து 80 ரூபாய் அப்படின்னு வாங்குற அளவுக்கான சூழலை இது உருவாக்கிட்டு இருக்குது. இவர்கள் வந்து பக்கத்தில் இருக்க கர்நாடகா கூட பேசி உங்களால் தண்ணியை கூட வரவழைக்க முடியல அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தோட ஒரு ஃபெயிலியராக, இவங்களோட நிர்வாக திறமையின்மையோ தான் இதை நம்ம பார்க்க முடியும். 2 விஷயத்தை பேசியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ கேட்ட நிறைவு கருத்தை கேட்குறேன். ஒரு எம்எல்ஏவுடைய வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதி நடக்கிறது. அம்மையார் சசிகலா சுட்டி காட்டுறாங்க, உடனடியாக அந்த எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி ராஜினாமா செய்ய வேண்டும். அப்போ இந்த அநியாயம் நடக்கின்ற போது ஆன்டோ சொல்கிறார், அந்த நாயை என்ன வேணாலும் அடி, என் பிள்ளைக்கு முன்னாடி அடிக்காத. எவ்வளோ மோசமான வார்த்தை, கையில் சூடுபட்டு. அப்போ நான் யார் தெரியுமா மென்ட்ரியில் சொன்னான், திராவிட திமுகவினுடைய எம்எல்ஏவின் மருமகள். அப்போ இது கட்சிக்கு தொடர்பு இல்லைன்னு எப்படி நீங்கள் ஹவு கேன் இட் டினை, எப்படி மறுக்க முடியும்? அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? கேள்வி கேட்கிறார், பதில் சொல்லுங்கள். இந்த விவகாரத்தில் கருணாநிதி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மானிட குலமும் வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு 17 வயசு குழந்தையை நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒன்று நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பதவி அதிகாரம் இதை குறித்த ஒரு பெரிய ஆணவம் இருக்கணும். இல்லை அவங்க ரொம்ப இன்ஹியூமனாக மனிதநேயமே இல்லாத ஒரு மனிதர்களாகத்தானே அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது மீடியாவில் வெளியே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இந்த அரசாங்கம் எப்படி அந்த விஷயத்தை டீல் பண்ணுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கும் என் மகன் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்க. ஆனால் அரசாங்கம் எப்படி பண்ணுது அப்படின்னீங்கன்னா, அவங்க ஆடியோ கண்டினியூஸாக 2 ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவர்களை பிடிக்க முடியவில்லை அப்படின்றாங்க. பல இடங்கள்லேருந்து நான் உட்பட பலர் வந்து அமைப்புகளாக போராடி இவங்களை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர்களை ஆந்திராவிலிருந்து கைது செய்தோம் அப்படின்னாங்க. கைது செய்தோம் அப்படின்னதுக்கு பிறகு இப்போ கூட என்னென்ன அப்படின்னீங்கன்னா, சிறையிலுக்கு போவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்களுக்கு பிணை கொடுத்துடணும் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா, இவர்கள் சட்டத்தை எப்படி வேணாலும் வளைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லா விஷயத்துலையுமே வந்து திமுக அதிகாரத்தை ரொம்ப மோசமாகத்தான் துஷ்பிரயோகம் தான் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது திமுக ஆட்சி காலத்தில், குறிப்பாக இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் பட்டியலினத்துக்கு எதிரான வன்கொடுமைகள் போன அரசாங்கத்தை விட, இதற்கு முன்னாடி இருந்த கருணாநிதி அரசாங்கத்தை விட மிக அதிகமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன, ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தின் சார்பாக இருக்கின்ற தேர்தல் அரசியல் கட்சிகள் அவர்களோடு கூட்டணியில் இருப்பதால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே அரசியலாக்கப்படுவதும் இல்லை, பெரிய பேசுபொருளாகவும் ஆக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாள் செய்தியோடு கடந்து போகக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு அரசாங்க மெஷினரி எப்படி, காவல்துறை இது எப்படி அணுகியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சசிகலா ஒரு விவகாரத்தை சொல்கிறாங்க, இந்த எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அப்புறம் சிஎஸ்ஆர். இந்த சிஎஸ்ஆர் ஏன் வந்துச்சு? அம்மாவுடைய ஆட்சியில் ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இந்த வரம்பும் எனக்கு இல்லைப்பா, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னுடைய வரம்புக்குள்ள இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இது வராது, நீங்கள் பக்கத்தில் போங்க, இந்த அலைச்சலுக்கு வரக்கூடாதுன்ட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆரை கொண்டு வந்தாங்க. சசிகலா அம்மா சொல்கிறாங்க, இதை இப்போ திமுகவினர் எஃப்ஐஆர் போடாமல் அந்த சிஎஸ்ஆரோடு நிறுத்தி கொள்வதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் தொடர்கின்றது. எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா திமுக ஆட்சி வந்து பொதுவாக வந்து மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா மக்கள் தங்களோட அனுபவங்கள்னு சொல்கிறது இது ரவுடி கட்சி ரவுடிசம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தாலே அதிகமாக இருக்கும். கட்ட பஞ்சாயத்துகள் நடக்கும், நிறைய கொலை கொள்ளை, சொந்த கட்சிக்காரர்களையே வந்து பணத்துக்காக வெட்டிக்கிறது, அதிகாரத்துக்காக வெட்டிக்கிறது. இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட்டு துணை மேயரை மதுரையில் வீடு பூந்து அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் வந்து கொலைக்கும் பழிக்கும் அஞ்சாதவர்கள். ஆனால் காவல்துறை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் குற்ற எண்ணிக்கை திமுக ஆட்சி காலத்தில் குற்ற எண்ணிக்கை கம்மியாக தான் நடந்துச்சுன்னு காமிக்கிறதுக்காகவே எந்த ஒரு வழக்கு, அது நீங்கள் வந்து சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான குற்றச்செயல்களாக கிரிமினல் கேசஸாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ வழக்குகள் வந்துச்சு, இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா, அப்போ இங்கே குற்றம் அதிகமாக நடந்திருக்கு. குற்றம் அதிகமாக நடந்திருக்குன்னா என்ன, இங்கே சட்டம் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு சாட்சியம் தான் உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுக அது இந்த 33 மாத ஸ்டாலின் அரசாங்கத்தில் நீங்கள் இந்த காவல்துறை அது வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறதே தெரியல. அது முதல்வர் தான் அதுக்கு தலைவர்ன்றாங்க, அந்த துறையின் தலைவர்ன்றாங்க, அதோட அமைச்சர் அப்படின்றாங்க. ஆனால் ஒருபோதும் அவர் இங்கே இந்த காவல்துறையில் நடக்கிற எந்த ஊழல்களுக்கோ குற்ற செயல்களுக்கோ அவர் பொறுப்பேற்பதாக இல்லை. இந்த பல்வீர் சிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பாதிக்கப்படுற அப்பாவிகளுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒருவேளை பல்வீர் சிங் திமுகவில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியோட பல்ல பிடுங்கி இருந்தான்னா இதுதான் அவங்களோட ரியாக்ஷனா? ஸோ இதெல்லாமே தான் வந்து இங்கே கேள்வியாகுது. அப்போ நீங்கள் காவல்துறை அப்படிங்கிறத வந்து இந்த அரசாங்கமாக இதை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறீங்க இந்த காவல்துறை அப்படிங்கிறது? திமுக ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அவப்பெயர் எதுலேருந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு காவல்துறையிலேருந்து தான் வருது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு மட்டும் கிடையாது, இவர்கள் செய்கின்ற கட்ட பஞ்சாயத்துகள் குறிப்பாக வந்து இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட வேகமாக பரவி வர இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை இவங்க தடுப்பதற்கான எந்த வழிமுறைகளையும் செய்யறதில்ல. போலீஸே வந்து அதுக்கு இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னீங்கன்னா பள்ளி குழந்தைகளிடம் கஞ்சா பரவி இருப்பது அப்படிங்கிறதா. நீங்கள் வேணால் ஒரு ஜெயா டிவி நாளைக்கு ஒரு கேமராவை தூக்கிட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போய் பாருங்கள். சும்மா அப்படி ரேண்டமாக ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள். பள்ளி பசங்க அவர்கள் கூலிப்பு இந்த மாதிரி ஏதோ பொருள் பேர் இப்போ புதுசாக இந்த கவர்மெண்ட் அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூமில் வந்து தூங்குகிற பசங்க இருக்காங்க. கஞ்சா குழந்தைகளை, இந்த பள்ளி குழந்தைகளை வைத்து கடத்தப்படுகிறது, விநியோகிக்கப்படுகிறது. இது எல்லாமே அரசாங்கத்துக்கும் தெரியுது, போலீஸ்க்கும் தெரியுது. ஆனால் இது வந்து ரொம்ப சுபிட்சமாக நடந்துட்டுருக்குது அப்படின்னா இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்தோட நலன், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே இந்த இதோட தான் கனெக்ட் ஆகிடுது. அப்படிங்கும்போது இதை கட்டுப்படுத்த இவர்கள் தவறுகிறார்கள் அப்படிங்கிறது நாளைக்கு இதே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடாகவும் மாறும்.